Hey, hi, hello, vanakkam. This is Rose. Welcome back to Rose Tamil Beauty channel. So, இன்னைக்கு என்ன வீடியோ அப்படினு பாத்தீங்கன்னா டைட்டில் பார்த்தாலே நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்க. எஸ். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு சாஃப்ட் நியூட் மேக்கப் அதாவது டிவி மேக்கப் லுக் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். எஸ். ஸோ நீங்க பார்க்குறீங்களா இந்த லுக் வந்து நான் எப்படி கிரியேட் பண்ணேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அது கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ தட் நான் போடக்கூடிய நியூ வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. இந்த சாஃப்ட் நியூட் மேக்கப் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸை நல்லாவே ஃபேஸ் வாஷோ இல்லைனா கிளென்ஸோ வந்து பண்ணிக்கணும். ஸோ நான் ஆல்ரெடி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து கிளென்ஸ் பண்ணிவிட்டேன் இந்த டெர்மாவாய் ஹைட்ரா கிளென்சர் வச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா நார்மலி நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் கிளென்ஸ் நல்லாவே பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து நான் டோனர் அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ அதுக்கு வந்து பயோ குக்கம்பர் எடுத்துருக்கிறேன். ஸோ கொஞ்சமாக வந்து காட்டன் பேடில் எடுத்துகிட்டு நல்லாவே வந்து டோனிங் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக உங்கள் ஃபேஸ் வந்து மேக்கப்புக்கு முன்னாடி நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணியிருக்கணும், இல்லைனா கிளென்ஸ் பண்ணியிருக்கணும். இன்கேஸ் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணாலும் கிளென்ஸும் நல்லா டீப்பாக பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி டோனிங் வந்து பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து மெயின் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் வந்து மாய்ஸ்சரைசர். ஸோ அதுக்கு வந்து நான் நியூட்ரிடம் விட்டமின் இ மாய்ஸ்சரைசர் எடுத்திருக்கேன். ஸோ அது கொஞ்சமாக நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மாய்ஸ்சரைசர் வந்து நல்லா அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க் சர்க்கிள் தெரியுது அண்ட் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா வாய் சுற்றி பிக்மெண்டேஷன் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு கன்சிலர் அப்ளை பண்ணிக்க போகிறேன். அது வந்து LA Pro Girl HD. இது ஷேடு நேம் பார்த்தீங்கன்னா Toffee. ஸோ இதை நான் கொஞ்சம் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ கன்சீலர் அப்ளை பண்ணிவிட்டு அது நல்லா டேப் பண்ணி தான் எடுக்கிறேன். ஸோ நல்லா வைப்பப் பண்ணலாம், நல்லா டேப் பண்ணி எடுங்க. ஸோ அப்போ நம்ம கன்சீலர் வந்து நல்லா செட் ஆயிரும். கண்ணுக்கு மேலே நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் டேப் பண்ணி எடுத்துக்கிறேன். அண்ட் இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுற ஃபவுண்டேஷன் வந்து LA Pro Girl HD. அண்ட் இது வந்து ஒரு illuminating ஃபவுண்டேஷன். ஸோ என்னோடய ஷேடு வந்து வார்ம் பீச். ஸோ இது வந்து நான் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா பியூட்டி பிளெண்டராக நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஒரு இந்த ஃபவுண்டேஷன் எல்லாமே செட் பண்ணுறதுக்காக நான் மேக் ப்ரெப்பன் ப்ரைம்லேருந்து ஒரு பவுடர் எடுத்துருக்கிறேன். ஸோ நல்லா இந்த மாதிரி பவுடர் போட்டு நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தான் வந்து அந்த மேக்கப் வந்து நல்லா ஃப்ளாலெஸ்ஸாக அட் த சேம் டைம் நல்லா டூவி லுக்கில் தெரியும். இனி கொஞ்சம் கான்டோர் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக நம்ம நோஸ்லேயும் கான்டோர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கான்டோர் பண்ணி எடுத்துட்டேன். அண்ட் அதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து நான் ப்ளஷ் அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ இதுவும் சுகர் காஸ்மெட்டிக்கில் தான். ஸோ இதை நான் லைட்டாக ப்ளஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ கொஞ்சமாக இந்த மாதிரி நோஸ்லேயும் லைட்டாக அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்ப எல்லாம் லைட்டாக தான் அப்ளை பண்ணிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஓம்ப்ரி ப்ளஷ். ஸோ இது வெட் அண்ட் வைல்ட்குள்ளது. ஸோ இதுதான் நான் லைட்டாக ஹைலைட்டர் மாதிரி பண்ணிக்க போகிறேன். ஸோ கொஞ்சமாக இதுலேருந்து லைக் இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்துகிட்டு எக்ஸஸாக டஸ்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் அதை வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்சமாக இந்த மாதிரி இந்த இடத்துலையும் நம்ம அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நோஸில் அண்ட் அதே மாதிரி என்னோடய சீக்ஸ் போனில் அப்புறம் ஓவரால் என்னோடய ஃபேஸில் எங்கெல்லாம் நம்ம வந்து ஹைலைட்டர் பண்ணுமோ அந்த ஏரியாலாம் ஹைலைட் பண்ணி முடிச்சுட்டேன். செட்டிங் ஸ்ப்ரே பார்த்தீங்கன்னா நிக்ஸ் பிராண்ட்லேருந்து எடுத்துருக்கிறேன். இது வந்து டிவி ஃபினிஷ்குள்ளது. ஸோ இதை நல்லாவே ஷேக் பண்ணிவிட்டு என் ஃபேஸில் நல்லா ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் நல்லா அதை ட்ரை பண்ண விட்டுறலாம். இதுக்கப்புறம் வந்து நம்ம ஐ லுக் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி வந்து ஐ லுக் க்ரியேட் பண்ணுறதுக்காக நான் வந்து ரெவல்யூஷன் பேலட் எடுத்துருக்கிறேன். இது வந்து பெட்ரா. ஸோ இந்த பேலட் தான் எடுத்துருக்கிறேன். இதில் இந்த ஷேட் பார்த்தீங்கன்னா நிறைய ஷேட்ஸ் வந்து இதில் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஐப்ரோ ஃபில் பண்ணுறதுக்கு நான் இதுலேருந்து தான் ஷேட் யூஸ் பண்ண போகிறேன். அதாவது பிளாக் அண்ட் ப்ரௌன் ஷேட் இருக்குல்ல, அது ரெண்டு மிக்ஸ் பண்ணி தான் என்னோடய ப்ரோ வந்து ஃபில் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட் என்னோடய ப்ரோ வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ரெண்டு ஷேட் மிக்ஸ் பண்ணி நான் என்னோடய ப்ரோ ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் ப்ரோ வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த ஐப்ரோவுக்கும் வந்து ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் ப்ரோ வந்து நல்லா ஃபில் பண்ணிட்டேன். ஸோ உங்ககிட்ட ஐப்ரோ கிட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஐப்ரோ கிட் கூட யூஸ் பண்ணலாம். பட் நான் வந்து இந்த பேலட்டில் இருக்க ஷேடு வச்சு நான் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ ஐப்ரோ வந்து டன். இதுக்கப்புறம் வந்து ஐ லுக் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சாஃப்ட் நியூட் ஐ லுக். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம மேக்கப் இருக்கும். இந்த ஒரு பிங்க் ஷேடு இருக்குல்ல, இதை அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ என்னோட ஐலைட்டில் அப்ளை பண்ணிவிட்டு அதை நல்லா ஸ்மூத்லி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ தான் வந்து நம்மளுக்கு இந்த ஓரளவுக்கு அந்த பிங்க் நியூடு ஒரு ஃபீல் வந்து கொடுக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி நீங்கள்
பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருக்கேன் ஐடியில் அதே ஷேடு தான் நான் கண்ணுக்கு கீழே கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் இதுக்கு அடுத்தது வந்து இதில் கொஞ்சம் டார்க் ஷேடு இருக்கு இல்லையா பிங்க், அதுவே நம்ம கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா நான் வந்து லைட்டாக ஐலிட் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அதை அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் அது பிளெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான், நான் அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். அண்ட் இதுக்கப்புறம் வந்து ஏதாவது ஒரு கிளிட்டரி வந்து நம்ம அப்ளை பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நம்ம வந்து இந்த ஐ லுக் வந்து லைக் ஒரு ரொம்ப வந்து செட்டில்டாக பண்ணணும், ரொம்ப அடிக்கிற மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ அதனால் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரான்சிஷன் ஏரியா இருக்குல்ல, அது கொஞ்சம் நியூடாக வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஷேடை வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம், இந்த ஃபர்ஸ்ட்டு ஷேட். ஸோ இதை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு லைக் ஏதோ ஒரு பிளெயின் ப்ரஷ்ஷால் சும்மா அது வந்து நல்லா அந்த மாதிரி பிளெண்ட் பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்து ரொம்ப வந்து தனியாக தெரியாத ஐ லுக் ரொம்ப வந்து பார்க்குறதுக்கு அது நல்லா பிளெண்ட் ஆகி இருக்கும் நம்ம ஸ்கின்ல. இது கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ அதே மாதிரி நம்ம மேலே ட்ரான்சிஷன் யூஸ் பண்ணிடலாம். அதே ஷேடை வந்து கண்ணுக்கு கீழே வந்து கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணி முடிச்சுட்டேன். அண்ட் கண்ணுக்குள்ளே வந்து ஆல்ரெடி நம்ம இதில் ஃபஸ்ட் ஒரு ஷேட் காட்டினோம் இல்லையா, ஸோ அதே எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம இன்னர் கார்னர் ஏரியாவில் கொஞ்சமாக ஹைலைட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ மஸ்காரா வந்து நான் மெப்ளின்குள்ளது எடுத்துருக்கிறேன். ஸோ இதெல்லாம் நல்லா ஃபஸ்ட்டு லேஷை நல்லா கர்ல் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நான் ஃபேக் லாஷ் வச்சுருந்தேன். ஸோ ஃபேக் லாஷ்லாம் வச்சு முடிச்சிட்டேன். அண்ட் இதுக்கப்புறம் வந்து நான் ஒரு காஜல் எடுத்துருக்கிறேன், ஃபேஸஸ் கேனடாக்குள்ளது. ஜஸ்ட் இது வந்து நம்ம இன்னர் வாட்டர் லைன் ஏரியா இருக்குல்ல, அங்கே மட்டும் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அப்ளை பண்ணி முடிச்சாச்சு, அவ்வளோதான். இனி நம்ம வந்து லிப்ஸ்டிக் மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பர்பிள்குள்ள லிப் cryon. ஸோ அதால் ஃபஸ்ட்டு நான் லிப்பை வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஷேட் வந்து நான் அப்ளை பண்ணி முடிச்சுட்டேன். அண்ட் இதுக்கப்புறம் வந்து இது மெப்ளின்குள்ள சூப்பர் ஸ்டே மேட் இங்க், அது ஷேட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு டச்சப் மாதிரி கொடுத்துக்கலாம், பார்க்குறோம் இன்னும் கொஞ்சம் க்ளோவாக நல்லாயிருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அந்த பிங்கிஷ் நியூடு ஒரு லிப்ஸ்டிக் ஷேட் வந்து நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ 2 ஷேட் மிக்ஸ் பண்ணி இந்த ஷேட் கொண்டு வரேன். எவ்வளோ இதோட இன்டென்சிட்டி வந்து கூட்டணுமோ அவ்வளோ நீங்கள் கூட்டிக்கலாம். ஸோ எனக்கு இது வந்து போதும்னு தோணுது. ஸோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். ஸோ இதுதான் என்னோட ஃபைனல் லுக்காக இருக்குது. ஸோ பாருங்கள், கம்ப்ளீட்லி பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் நியூட் மேக்கப் இருக்கும். ஸோ நம்ம லிப்ஸ்டிக் அண்ட் ஐ ஷேடோ ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு பிங்கிஷ் டோனில் இருக்கும். அண்ட் அட் த சேம் டைம் ரொம்ப டூவி லுக்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இது நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் இது மாதிரி உங்களுக்கு ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye bye, tata, take care and love you all. Bye.